டியர் பிக் பாஸ் சீசன் 8 ஓட எடிட்டிங் டீம், பேக் எண்ட் டீம், டைரக்டர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி. சந்தேகத்தை கொஞ்சம் தீர்த்து வைங்க. என்ன முருகேஷா? அதாவது உங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு? இது வரைக்கும் இந்த சீசன்லாம் கரெக்டா தானே பண்ணிட்டு இருந்தீங்க. ஆனா இந்த சீசன்ல மட்டும் எப்ப பார்த்தாலும் டிலே பண்ணியே போடுறீங்க. போன சீசன்ல 8:30 9 மணிக்கெல்லாம் போட்டீங்க. இப்போ 9 மணி 9:45 சம்டைம்ஸ் 10 மணிக்கு மேல தான் ரிலீஸே ஆகுது. சரி, அதுவும் கரெக்டா வருதா அப்படின்னு கேட்டா இந்த போர்ஷன்லாம் பாருங்களேன் எவ்வளவு கிஜி கிஜின்னு வருதுன்னு. என்ன ஆச்சு உங்களுக்கு? என்ன கேட்காதீங்க சார், நான் சப்ளையர். கான்ட்ராக்டர் யாரியா? விழுப்புரத்துல இருக்காரு, சொக்கலிங்கன்னு பேரு. தயவு செஞ்சு இது வரைக்கும் நீங்க கரெக்ட் பண்ணல அப்படின்னா இதுக்கப்புறமாவது கரெக்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த சீசன் கம்ப்ளீட்டாவே கொஞ்சம் மெஸ்ஸியாவே போயிட்டு இருக்குது. கான்செப்ட் ஆகட்டும், டாஸ்க் ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், எல்லாமே அப்நார்மலா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. சோ கொஞ்சம் பார்த்து கரெக்ட் பண்ணீங்கன்னா இதுக்கு முன்னாடி விட்ட டிஆர்பி அட்லீஸ்ட் இதுக்கப்புறமாவது பிடிக்கலாம். சோ பார்த்து பண்ணுங்க. இன்னி வரைக்கும் அதுக்காக தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நேத்து எபிசோட்ல ஃபர்ஸ்டே பாத்தீங்கன்னா டெவில்ஸ் எல்லாருமே பிளான் பண்ணி எந்த டெவில் டீம்ல இருக்க தகுதியே இல்லாத டெவில் அப்படின்னு ஒருத்தரை சூஸ் பண்ணி ஜெயிலுக்குள்ள தள்ளணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரை சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப மஞ்சரி மட்டும் எனக்கு 3 பேர் தோணுது, அதுல ஒருத்தர் யாருன்னா அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அதுக்குள்ள நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரு கடுப்பாயி இது என்ன கேம் இது, இவங்க புதுசா செட் பண்றாங்க, ஒருத்தர்னா ஒருத்தர் பேர் தானே சொல்லணும், அப்ப நான் சொல்லட்டுமா அப்படின்னு மஞ்சரியை பேசவே விடாம வேற மாதிரி கொண்டு போயிட்டாரு. ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு, ரணரணமா ஆயிரும். பட் மஞ்சரி சொல்ல வந்தது என்னன்னா என் லிஸ்ட்ல 3 பேர் இருக்காங்க, அதுல டாப் யாருன்னு பார்த்தா ஜாக்லின் அப்படின்னு அவங்களோட கருத்தை தான் சொல்ல வராங்க. பட் இவர் உள்ள பூந்து இந்த அம்மா பேசவே கூடாது, இந்த அம்மா பேசினாலே கடுப்பாகுது அப்படின்னு தன்னோட தனிப்பட்ட வன்மத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா மஞ்சரி பண்ணதை மட்டும் சொன்னா பரவாயில்ல, மொத்த டெவில்ஸும் பண்ணாங்க தெரியுமா, அது எல்லாத்தையும் சேர்த்து மஞ்சரி தலையில போட்டு இவங்க தான் பண்ணாங்கன்ற மாதிரி போர்ட்ரே பண்ணி தன்னோட வன்மத்தின் உச்சம் இதுதான் அப்படின்னு போஸ்டர் அடிச்சு ஒட்டிட்டார். நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற? அதுக்கு பதிலா சிம்பிளா என்ன சொல்லிருக்கலாம், 3 பேர்லாம் சொல்லாதீங்க, சிம்பிளா ஒருத்தரை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா முடிஞ்சிருக்கும். அதை விட்டு டெவில் அப்படின்ற பேர்ல இரக்கமில்லாத ஒரு சில விஷயத்தெல்லாம் செஞ்சு ஒருத்தரோட பர்சனல் குள்ள எல்லாம் போய் மிளகா பொடியை கொட்டி முட்டையை உடைச்சி அப்படி இப்படின்னு எங்கெங்கயோ கொண்டு போயிட்டார். அதுக்கு மஞ்சரியும் சரி, முத்துவும் சரி, ராணுவும் சரி என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா இப்ப அவங்க ரூல்ல இல்லாத எதுவும் செய்யலையே, என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் தானே செய்யறாங்க அப்படின்னு சொன்னாலும் யாரெல்லாம் இவங்களுக்கு சப்போர்ட்டிவா பேசுறாங்களோ அவங்க எல்லார் மேலேயும் ஏற ஆரம்பிக்கிறார். இருந்தாலும் நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரருக்கு ரொம்ப தான் கோவம் வருதுப்பா. இப்ப ஹையஸ்ட் ஓட்டின் படி ஜாக்லின் தான் ஜெயிலுக்கு போணும். சோ போயிட்டாங்க. நான் ஜெயிலுக்கு போறேன். நெக்ஸ்ட் தர்ஷிகா ஜெஃப்ரி கிட்ட போய் டேய் நான் டாஸ்க் மட்டும் தான் ப்ளே பண்ணேன், உன்னை ஹர்ட் பண்ணனும் அப்படி நினைச்சு ஒண்ணு கூட பண்ணலடா, நான் உனக்கு பனிஷ்மென்ட் கொடுத்து அஞ்சிதாவை ப்ரோவோக் பண்ணலாம் அப்படி நினைச்சேன், அவ ஃபர்ஸ்ட் 10லயே ஸ்டாப் பண்ணிடுவா, அங்கேயே ப்ரோவோக் ஆயிருவா அப்படி நினைச்சேன், ஆனா அப்ப சொல்லாம 100 எல்லாம் தாண்டி போனதுக்கு அப்புறம் சொல்றா ரொம்ப வலிச்சுதா சாரிடா அப்படின்னு கேட்க இட்ஸ் ஓகே எனக்கு ஒண்ணும் இல்ல பரவாயில்ல அப்படின்னு கட்டி புடிச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. இதுக்கு கொஞ்சம் ஓவரா சமாதானம் ஆயிடுச்சுங்களோ? ஆமா சார். பட் ஆனா ஒன்னு சொல்றேன், இவங்க எல்லாருமே பரிதாபம் பார்த்து பண்றாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா ஒவ்வொருத்தருமே அவங்களோட கேம் ஆடிட்டு தான் இருக்காங்க விக்டிம் கார்டு அப்படின்ற பேர்ல. இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்து முடிக்கிறப்போ அதுக்கான முழு காரணம் உங்களுக்கு தெரியும். செல்வி அடுத்து நம்ம சத்யா என்ன சொல்லிட்டு இருந்தாரு, மச்சி இந்த முத்து என்ன பயங்கரமா ப்ரோவோக் பண்ணாடா, வேற லெவல்ல ட்ரிகர் பண்ணாடா, அப்பதான் தெரிஞ்சு அவன் நம்மள பத்தி மைண்ட்ல என்னென்ன செட் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எப்படியோ பொறுத்து போயிட்டேன், ஆனா செகண்ட் ஹாஃப்லாம் செம்மையா கடுப்பாயிட்டேன். அதனாலதான் ஏஞ்சல்ஸ் ஆர் நாட் ஸ்லேவ்ஸ் அப்படின்ற மாதிரி மாத்தி விட்டேன். அதுலயும் இந்த ராணுவம் வந்து சொல்றான் மச்சான் நீன்றதுனாலதான் இதெல்லாம் பண்ணேன், தப்பா எடுத்துக்காதரா அப்படின்னு. சரி விட்றா அப்படின்னு நான் விட்டு கொடுத்துட்டு போயிட்டேன். விட்டு கொடுத்தா போய் ஆகணும், அதுக்கு மேல என்ன தலைவரை உங்களால பண்ண முடியும்? மிஞ்சி போனா பட்ட பேர் வைக்க முடியும், பிஜிலி வெடி ஊசி வெடின்னு. அதை தாண்டி எதுக்குடா இப்படி பண்ண முத்து அப்படின்னு கேட்கவா முடியும்? பாவம் உங்களையும் சொல்லி தப்பு இல்ல. என்னடா சொன்னா? அசிங்கமா திட்டுனா, என் பேரை சொல்லியுமாடா திட்டுனா? உங்க பேரை சொன்ன பிறகுதான் கிளிகளின்னு கிழிச்சான். நெக்ஸ்ட் நம்ம எல்லாருமே கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக இந்த ஒரு லவ் கண்டென்ட். அதுல நம்ம தர்ஷிகா என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா எனக்கு அவ்வளோ ப்ராப்ளம் ஆச்சு, ஆனா நீ ஒரு வார்த்தை கூட எனக்காக வந்து பேசல, நீ வருவன்னு எதிர்பார்த்தேன் தெரியுமா அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம விஷாலும் அப்படி இல்லடி என்னால உள்ள வர முடியாது, ஏன்னா நான் ஏஞ்சல் டீம்ல இருக்கேன், என்ன உள்ள வரவும் விட மாட்டாங்க. சரி இப்போ நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கறேன், இப்போ நான் யார் மடியிலாவது படுத்திருக்கேன் அப்படின்னா உனக்கு அது ஓகேவா அப்படின்னு தர்ஷிகா கேட்க நான் உன்னை அப்படி பார்க்கவே இல்ல தர்ஷு, புரிஞ்சுக்கோடா, எனக்கு இன்னும் உங்க மேல லவ் வரலங்க. ஓ அப்படி பார்க்கல, சரி சரி அப்படி இல்ல தர்ஷு ஃபீல் பண்ணாத. இப்போ நம்ம 2 பேரும் லவ்வர்ஸா இருந்தாலுமே நீ சொன்ன மாதிரி நினைச்சுனா நான் பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டேன்டி, இந்த மாதிரியான விஷயத்துல நான் பொசசிவ் கிடையாது அப்படி இல்ல விஷு. இப்போ நடந்ததெல்லாம் வச்சு பாக்குறப்போ நம்ம தான் ரொம்ப கனெக்டடா இருக்கோமோ, அவனுக்கு அது இல்லையோ, அதனாலதான் நம்ம இப்போ அஃபெக்ட் ஆகிறோமோ அப்படின்லாம் தோணுது தெரியுமா? அப்படி இல்ல தர்ஷு, என்ன ரூம்குள்ளேயே விடல, ஆனாலும் எனக்கு உச்சா வருது அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் ரூம்ல இருந்து உன்னை எட்டி பார்த்துட்டு இருந்தேன், ஆனா நீ தான் என்ன பார்க்கவே இல்ல, போதும்டா நிறுத்திக்க, புரிஞ்சு போச்சு போதும் போதும் அப்படின்னு தர்ஷிகா சொல்ல இது மேல சொல்றது நான் எதுவும் இல்ல, ஆனா ஏதாவது என்கிட்ட தனியா வந்து பேசு, அதுக்காக இப்படி தனியா உட்காந்து அழக்கூடாது அப்படிங்கிறாரு. அதாவது இதுல இருந்து சிம்பிளா அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா எனக்காக நீ வந்து நிக்கல, எனக்காக வந்து பேசவும் செய்யல, இல்ல பிரேக் டவுன் ஆகி உட்கார்ந்து இருக்கிறப்போ சப்போர்ட்டிவா வந்து பேசல, அப்ப நான் தான் ஏதாவது தப்பா நினைச்சுக்கிட்டனோ, உன் சைட்ல ஒன்னும் கிடையாதோ அப்படின்னு ஃபீல் பண்றாங்க தர்ஷிகா.
நானும் ஒரு 2 மணி நேரமா பாத்துக்கிட்டு இருக்கேன், ஒரே இடத்துல 2 கடலை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. பட் நம்ம விஷால் சைட்ல இருந்து நான் லவ் பண்றனோ பண்ணலையோ இதெல்லாம் என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணாத, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், பண்றதுக்கான இடம் இது கிடையாது. சோ பேருக்கு இந்த லவ்வை யூஸ் பண்ணிப்போம், உண்மையிலே அது லவ்வா இல்லையான்னு வெளியே போய் முடிவு பண்ணிப்போம் அப்படின்றதான் இவரோட கருத்து. நடந்தது என்ன குற்றம்னு டிவில குடும்பத்தோட உட்கார்ந்து அழுகிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா வெளியே போனதுக்கு அப்புறம் இந்த தர்ஷிகா பீஸ் தான் மண்டைய பிச்சின்னு சுத்த போது காதல் பரத் மாதிரி நம்மால் என்ன பண்ணுவார்னா அது சும்மா கண்டென்ட், இன்னுமா நீ நம்பிட்டு இருக்க கீருக்கு பயப்புல போய் பொழப்ப பாரு அப்படின்ட்டு போறாரு. நீங்க மட்டும் ஒரு பையனை கைட்டு விடும் போது அண்ணா அண்ணான்னு சொல்றது இல்ல. சரி இதோட முடிச்சாங்களா அப்படின்னு கேட்டா இல்லை, அடுத்த நாள் காலையில் ஏஞ்சி வந்து வெளில உட்காந்துக்கிட்டு அரைச்ச மாவையே உட்காந்து அரைச்சிட்டு இருக்காங்க. அப்ப தர்ஷிகா என்ன சொல்றாங்க, நான் மத்தவங்களெல்லாம் சைட தான் கட்டி பிடிப்பேன், ஆனா உன்னை மட்டும் தான் நேரா கட்டி பிடிக்கிறேன் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல இவருக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாவுது. அப்போ ரைட்டு இப்போ நம்ம கட்டி பிடிச்சிக்கலாம், நம்மளும் லைட்டா டெஸ்ட் பண்ணி பாப்போம் அப்படின்னு ப்ரிப்பேர் ஆகி தலைவர் ஏஞ்சி நிக்க அது தர்ஷிகாவுக்கு புரியாத மாதிரி காமிச்சு, ஓ கட்டி பிடிக்கிறதுக்காக ஏஞ்சி நிக்கிறியா, சரி வா கட்டி பிடிச்சிக்கலாம் அப்படின்னு நேரா கட்டி பிடிச்சி உனக்காக மட்டும்தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்றாங்களாமா. கட்டி பிடிக்கிற போல தோணுதியா முட்டுது. நெக்ஸ்ட் ஏஞ்சல்ஸ் எல்லாம் டெவில்ஸ் ஆகவும் டெவில்ஸ் எல்லாம் ஏஞ்சல்ஸ் ஆகவும் மாறினாங்க. அதுல நம்ம ஆனந்தி இருக்காங்களே டெவிலா மாற சொன்னா வடிவேலா மாறிட்டாங்க. இந்த ஒரு கிளிப்பை பாருங்களேன். உட்கார் போ, போடா உட்கார்றாங்கற போ. என்னடா என்ன? அதுக்கப்புறம் ராணுவ உட்கார சொல்றாங்க, ஆனா நான் உட்கார மாட்டேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே எஸ்கேப் ஆகுறாரு. இவன் சொல்றதை கேட்க மாட்டான், அதனால இதை புடுங்குறேன் அப்படின்னு சொல்லி அவரோட ஹார்ட்டை புடுங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சாச்சனாவை பிடிச்சதை நோண்டி இருக்காங்க, அவங்க என்ன ப்ரொவோக் ஆனாங்கன்னு தெரியல, அவங்கள்ட்ட இருந்து ஒரு பேட்சை புடுங்கிட்டாங்க. நெக்ஸ்ட் தீபக் கிட்ட போனாங்க, அவர்த்தையும் சும்மா தான் பேசிட்டு இருந்தாங்க. அவர் ஏதோ பதில் சொல்லல அப்படின்றதுக்காக ஃபேஸ் மாறிடுச்சு, அவர் தன்னோட கேரக்டர்ல இருந்து நிலை குலைஞ்சிட்டாரு அப்படின்னு அவர்கிட்ட இருந்து ஒன்னு புடுங்கிட்டாங்க. இதுக்கு மேல இந்த பீஸுங்கள்ட்ட பேசுறது வேஸ்ட், நம்மளே நம்மளோட பேட்சை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு புடுங்கிட்டு போயிருங்கடா, நானாவது இதுக்கப்புறம் ஃப்ரீயா இருப்பேன் அப்படின்னு அந்த பீஸை கழட்டி கொடுத்துச்சு. எல்லாத்தையும் எடுத்துக்க, எனக்கு கால் தான் கூட வேண்டாம். சோ இப்போ டெவில்ஸ் டீம்ல இருக்கிற ஒரு பீஸுமே யாரையும் ப்ரொவோக் பண்ணி வெளிப்படையா கோவப்பட வைக்கல, லைட்டா மூஞ்சி மாறிடுச்சுன்னு சொல்லி எல்லா பேட்சையும் புடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பாக்குறப்ப நமக்கு எப்படி சுவாரஸ்யமா இருக்கும். அதுவும் அவங்களா கொடுத்தா பரவாயில்ல, இவங்க கேக்குறாங்க, அவங்க தரலன்னா புடிங்கிறாங்க. கண்டிப்பா நம்ம சேதனை இதுக்கு ஒரு டோஸ் கொடுப்பாருன்னு நம்புறோம். சோ பார்த்து சிறப்பா பண்ணி விடுங்கனே. கவலைப்படாதீங்க, தமிழ்நாட்டு மானத்தை நான் தான் காப்பாத்த போறேன். நெக்ஸ்ட் ஏஞ்சல் டீம்ல இருக்கிற முத்துக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. தலைக்கு மேல 4 தலகாணியை கொடுத்து ஒவ்வொரு ஏஞ்சல்ஸ் கிட்டயும் போய் பயங்கர ஆக்ரோஷமா அவங்கள பத்தி சிம்பிளா ஒரு வேர்டை கத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இவரும் போய் ராணுவ கிட்ட டேய் பையனோட ஒண்ணு பண்ணு, பைத்தியக்கார மாதிரி பண்ணாத அப்படின்னு கத்துறாரு. அப்ப அவர் மூஞ்ச ஜூம்ல பாருங்க, எங்கேயாவது நிலை குலைஞ்சிருக்காரு, ஆனா குலைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பேட்சை புடிங்கிட்டாங்க. கேட்டா வருத்தப்பட்டு மூஞ்ச உம்முன்னு வச்சிருந்தாராம். நீங்க செய்யறது பிச்சை எடுக்கிறத விட கேவலமா இருக்கு. சரி எல்லா பேட்சும் தான் போச்சே, இதுக்கு மேலே இவங்கள்ட்ட எதுக்கு ஏஞ்சலா இருக்கணும், போய் காண்டேத்தி விடுவோம் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் டீமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ வெளியில இருந்துகிட்டு டமுக்கு டப்பா டுமுக்கு டப்பான்ட்டு செம்மையா கடுப்பேத்தி விட்டுட்டு இருந்தாரு. அப்ப ஆனந்தி என்ன சொன்னாங்க, அவன் பைத்தியம், அவனை கண்டுக்காதீங்க, இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா, மூளை வளர்ச்சி குறைவா அப்படின்னாங்க. ஆனா அன்சிதா பயங்கரமா கடுப்பாயி கேப்டன் ஜெஃப்ரி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டீம் டிஸ்கஷன் அப்போ இவன் வந்து சும்மா ஏதாவது பண்ணி எங்களை காண்டேத்தி விட்டே இருக்கிறான், தயவு செஞ்சு கூட்டு போங்க அப்படின்னு சொல்ல தீபக் அண்ணன் ஒரு மிரட்டு தான் மிரட்டினாரு. பொசுக்குன்னு பொட்டி பாம்பா அடங்கி போச்சு இந்த பீஸ். சின்ன பையன் சார், ஆனா அவன் அந்த மாதிரி பேசலையே. ஆனா கேப்ல சௌந்தர்யா என்ன தெரியுமா சொன்னாங்க, டேய் ராணவ் வந்து உட்காரு, எப்ப பார்த்தாலும் இப்படிதான் இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்ணுவான் அப்படிங்கிறாங்க. எப்படி அவர் பண்றது இன்டீசென்ட்டா இருக்கான், ரைட் விடுங்க. நீ எல்லாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஆயிட்டேன் பாத்தியா. அடுத்து நம்ம சத்யா தர்ஷிகா கிட்ட போய் உனக்கு இப்ப கண்டென்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லி விஷால் பின்னாடி சுத்திட்டு இருக்கிற, அதான உன் கண்டென்ட் அப்படின்னு கரெக்டா தான் சொன்னாரு. பட் அதுக்கு அவங்க பெருசா ரியாக்ட் பண்ணல, ஐ கான்டாக்ட் வைக்காம எங்கேயோ பாத்துட்டு இருந்தாங்க. இல்ல நீ டென்ஷன் ஆயிட்ட, முடிஞ்சு போச்சு, பேட்ச குடு அப்படின்னு புடிங்கிட்டு போயிட்டாரு. சோ இப்போ வரைக்கும் ஒருத்தர் கூட கரெக்டா கோவப்பட வச்சோ கத்த வச்சோ அழுக வச்சோ வாங்கல, டென்ஷன் ஆயிட்டாங்க, மூஞ்சி மாறுது அப்படின்னு மட்டும் தான் மாறி இருக்குதுங்க இந்த பீஸுங்க. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். இது ஒரு பாயிண்ட்க்கு மேல கரெக்டா போகாம கச்ச கச்சான்னு போயிட்டு இருந்துச்சா, அதனால பிக் பாஸ் ஆனந்தியை கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க 3 பேரை சூஸ் பண்ணி அவங்கள மட்டும் டார்கெட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதன்படி தர்ஷிகா, சாச்சனா, மஞ்சரி இவங்க 3 பேரையும் பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்ப தர்ஷிகாவை போட்டு நோண்டிட்டு இருந்தாங்களா அன்சிதா. சோ நம்ம ராணுவ போய் எப்படியாவது தர்ஷிகாவை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி அப்படியே ஃபன்னியா சிரிச்சினே கூட்டு வந்துடலாம் அப்படின்னு போனாரா. அப்ப இந்த ஆனந்தி என்ன பண்ணாங்க, தண்ணியை பிடிச்சி உங்க மேல ஊத்தி விட்டாங்க. சோரணியே இல்லாம சிரிச்சுட்டு இருக்கான் பாரு. ஆஸ் பர் டாஸ்க்கு ஏஞ்சல் தானே காண்டாகணும், ஆனா ராணுவ பண்றதை பார்த்துட்டு எல்லா டெவிலும் காண்டாயிடுச்சுங்க. நம்ம ரஞ்சிதனை உட்பட. அப்பேற்பட்ட ரஞ்சிதனுக்கே கோவம் வர வச்சிருக்காரு அப்படின்னா எப்பேற்பட்ட ஆளா இருக்கணும் நம்ம ராணுவ. இவ சாதாரணமான ஆள் இல்ல சாமி, வேற இவ ரத்தத்திலயும் நரம்புலயும் வேற ஏதோ ஒண்ணு ஊறி கிடக்கு. ஆனா ரஞ்சிதனை சீரியஸா கோவப்பட்டு லாஸ்டா சும்மா பண்ணேன் அப்படின்ற மாதிரி சிரிச்சு சமாளிச்சாரு. அது மூஞ்சில தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஓவர் மேக்கப் போட்டு வந்துட்டாரு போல இருக்கு. நானும் பல கட்டமா கஷ்டப்பட்டு போட்டு வர்றேன், எப்படி கண்டுபிடிக்கிறீங்க. நெக்ஸ்ட் மஞ்சரியை புடிச்சு நோண்ட போனாங்க. அந்த டைம்ல பாட்டு பாடிடுச்சு.
தீமை தான் வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த பாட்டு எப்ப பாடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் பேட்ச் எடுத்து போய் கேமரால காமிச்சு இந்த ரீசனுக்காக தான் எடுத்தோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பாடும். அது வேலிட் ரீசனோ இன்வாலிட் ரீசனோ பேட்சை காமிச்சா முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி பாட்டு பாடிச்சா. ஆனா இந்த கேங் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, நாங்க பண்ணதுக்கு நீங்க ப்ரோவோக் ஆகி ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுத்தீங்கல்ல, அதை பிக் பாஸ் டீமே பார்த்துட்டு நீங்க ப்ரோவோக் ஆயிருக்கீங்க அப்படின்னு ஒத்துக்கிட்டதுனால தான் அந்த பாட்டே போடுறோம். சோ நீங்க அவுட் அப்படின்னு மஞ்சரி கிட்ட போய் அந்த பேட்சை புடுங்க ட்ரை பண்றாங்க. அவங்களும் எவ்வளவு டிஃபெண்ட் பண்ணி அவங்களோட பேட்சை காப்பாத்திட்டு இருக்காங்க. இப்படியே இருக்கிறாங்க. அப்ப நம்ம அன்சிதா உள்ள பூந்து பேட்சை புடுங்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதோட பின்விளைவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பேட்ச்ல இருந்த ஊக்கு இருக்குல்ல, அது அவங்க கையில குத்தி ரத்தமாயி போச்சு பாவம். இங்க மட்டும் கிடையாது, யாரெல்லாம் பேட்ச் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்களோ அவங்கள்ட்ட எல்லாம் போய் அந்த பேட்சை புடுங்கி கொடுத்துட்டு வந்துடுறாங்க நம்ம அன்சிதா. இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப இவங்க பண்றதெல்லாம் அன்சிதாவா பண்றாங்களா இல்ல டாஸ்க்குக்காக பண்றாங்களா? இதே இவங்க கேரக்டரை விட்டு வெளியில வந்தாச்சு. சிம்ரன்ஸ் என்னடா இது? என்னம்மா இது? ஒரு பாயிண்ட்ல என்ன பண்றாங்க, ஒரே டைம்ல 2 பேட்சை புடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் எத்தனை பேர் சேர்ந்து புடுங்குறாங்க பாருங்க. சோ மஞ்சரி என்ன சொன்னாங்க, ஏன் இவ்வளவு கேவலமா ஆடுறீங்க, கேம் ஆட தெரிஞ்சா ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம சத்யாவும் இந்த மாதிரி தானே நேத்து நீங்களும் ஆடுனீங்க, அதான் உங்களுக்கு செய்யறோம் அப்படின்னு புடுங்குறாரு. சரி இங்க மட்டுமே புடுங்கிட்டு இருக்காங்களே, வெளியே என்ன புடுங்குறாங்க அப்படின்னு பார்த்தா அது வேற மாதிரியான புடுங்களா இருந்துச்சு. அதுவும் கோவா கேங்குள்ளேயே. அதை எப்படி புடுங்குறாங்கன்னு நான் சொல்றேன் கேளுங்க. நம்ம ரஞ்சித்தனே பாசமா தன்னோட பேட்ச் ஜெஃப்ரிக்காக கொடுத்துருமா, டீமுக்காக இது கூட பண்ண மாட்டியா, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நம்ம டீமுக்குள்ள கிடைக்கணுமா இல்லையா, விட்டு கொடுத்துருமா அப்படின்னு கெஞ்ச. சரி ஜெஃப்ரி உனக்காக தரேன், ஆனா ஜெஃப்ரியா கேளு தரேன், ஆனா கேமா ஆடுற அப்படின்னா தர மாட்டேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ரஞ்சித் என்ன பாத்தியா உன்னை கிண்டல் பண்றாங்க புடிங்கிரு ஜெஃப்ரி அப்படின்னு சொல்லவும், அவர் போய் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு நீ குடு, பாட்டு போடலனா உன்கிட்டயே வந்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரி நம்ம தம்பி தானே கொடுப்போம், திருப்பி வந்து கொடுத்துருவான் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஆனா நம்மளால அங்க போய் கேமரா முன்னாடி என்ன சொல்றாரு, அவங்க என்ன கிண்டல் பண்ணாங்க, அதனால தன்னிலையில இருந்து நிலை குலைந்து விட்டார், அதனால புடிங்கிட்டோம் அப்படின்ட்டாரு. முதுகுல குத்திட்டு இல்ல. இத பார்த்த ஜாக்குக்கு பயங்கர காண்டாயிடுச்சு. அப்ப நான் கிண்டல் பண்ண அப்படின்றதுக்காக தான் எடுத்திருக்கீங்க அப்படிதானே? ஆமா இந்தா வச்சுக்க, இதையும் வச்சுக்க, டேக் திஸ் டேக் தட் டேக் எவரிதிங் டேக் எல்லாம் சேர்த்துப்பா அப்படின்னு புடிங்கி தூக்கி போட்டு கோச்சிட்டு நடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த பக்கம் என்ன நடந்திருக்கு, சௌந்தர்யாவை புடிச்சு நோண்டி சௌந்தர்யா காண்டானதுனாலதான் இந்த பாட்டு ஓடி இருக்கு அப்படின்னு சொல்லி விஷால் நம்பிட்டு இருக்காரு. ஆனா விஷயம் என்னன்னா, ஜெஃப்ரி எடுத்துட்டு வந்து பேட்சை காமிச்சதுனாலதான் இந்த பாட்டையே பிளே பண்ணிருக்காங்க. சோ இந்த பீசுங்களுக்குள்ளேயே ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இப்போ வரைக்கும் ஓடிட்டு இருக்குது. அந்த கன்ஃபியூஷன்லயே ஏகப்பட்ட பேட்சை வர புடிங்கி வச்சிருக்காங்க. ஒட்டு மொத்தத்துல இந்த டாஸ்க் எப்ப ரிவர்ஸ் ஆச்சோ அப்பையில இருந்து சுத்தமா 1% கூட சுவாரஸ்யமே இல்லாம தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த அளவுக்கு பண்ணி விட்டாங்க டெவிலா மாதிரியே ஏஞ்சல் டீம். அதனால மேட்சே இன்ட்ரெஸ்ட் இல்லாம போச்சு. இப்ப கோமா போன ஜாக்கி என்ன பண்ணாங்க, நம்ம இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தோம் தெரியுமா, அதை தான் சொன்னாங்க. ஒரு பேட்சை எடுக்கிறோம் அப்படின்னா நீங்க ப்ரொவோக் பண்ணி அதுல அவங்க கோவப்பட்டு அது வெளிப்படையா தெரிஞ்சா மட்டும் தானே எடுக்கணும். பட் இவங்களா ஒண்ணு நினைச்சுக்கிட்டு கோவப்பட்டாங்க, தன்னிலை மாறிட்டாங்க அப்படின்னு எடுத்துட்டு போறாங்க. அது எப்படி செட் ஆகும் அப்படின்னு. பட் ஜெஃப்ரி மேட்டர்ல கேமை இவங்க கேமா தானே பார்த்திருக்கணும். இந்த பேட்சை தர மாட்டேன், நான் கேம் ஆடிட்டு இருக்கிறேன், கேம் வேற தம்பி வேற அப்படின்னு தானே சொல்லி இருக்கணும். அதுதானே கோவா கேங்கோட ரூல்ஸும் கூட. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு அதை விட்டு ஜெஃப்ரி கேட்டா தரேன், கேமா ஆனா தர மாட்டேன் அப்படின்னு ஒண்ணு வைக்கிறதுக்கும் கண்டிப்பா நம்ம சேதனை வந்து ஒரு குத்து விடுவாருன்னு நினைக்கிறேன். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? கேங் சேர்ந்து கேம் ஆடி சுவாரஸ்யத்தை கம்மி பண்றீங்க அப்படின்னு சொல்லி. ஆனா ஜாக் பண்ணதுல சிறப்பான விஷயம் என்ன தெரியுமா, போற போக்குல நம்ம ரஞ்சித் அண்ணன் மண்டையில அங்கன்னு ஒரு கொட்டு கொட்டிட்டு போயிட்டாங்க. ரஞ்சித் சார் நீங்க யாருன்னு இப்பதான் தெரியுது, உங்க முகத்திரை கீஞ்சிச்சு, 60 நாளை ஏமாத்திட்டு இருந்திருக்கீங்க, இந்த மாதிரி பேசி பேசிதான் எல்லாரையும் கவுத்தீங்க, உன்னெல்லாம் அப்பா அம்மான்னு நினைச்சேன், இப்பதான் புரியுது நீ பண்றதெல்லாம் தப்பா இருக்குதுன்னு. ஆனா எனக்கு ஒரு டவுட், இவ்வளவு நேரம் பேசினாங்களே கண்டிப்பா இந்நேரம் அழுதுருக்கணுமே, அது மட்டும் ஏன் என்ன வராம இருக்குது அப்படின்னு பாக்குறப்பதான் எதிர்பார்த்த மாதிரியே நம்ம ரயானை புடிச்சிட்டு ஓன்னு ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இத பார்த்த நம்ம ரஞ்சித் அண்ணன் என்ன பண்ணாரு, என்னமா இவ்வளவு ஹெவியா பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க, என்னைய தூக்கி சாப்பிடுவ போல இருக்க, இப்ப பாரு ஏன் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி, இப்பேற்பட்ட பேட்ச் எனக்கு வேணாம், நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அவர்த ஃபுல்லா கழட்டி எடுத்துன்னு போய் டேபிள் மேல வச்சிட்டு வந்துட்டாரு. மாமா கோவம் வந்துருச்சு. அப்ப ஜெஃப்ரி என்ன சொன்னாரு, அவர் என்கிட்ட கண்ணடிச்சு சொன்னாரு அப்படின்னு. ஆனா அந்த பிசிட்ட போய் கண்ணடிச்சிங்களா அப்படின்னு கேட்டா, என்னது கண்ணடிச்சனா, யாரை பார்த்து கண்ணடிச்சேன் அப்படிங்கிறாரு. பட் இது எல்லாத்துக்குமே மூல காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்தோட அன்சீன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுல நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரரு ஜாக் அண்ட் சௌந்தர்யா மண்டையை போய் நல்ல கழுவி விட்டார். இந்த ரஞ்சித்தையும் சரி ஜெஃப்ரியும் சரி நம்பவே நம்பாத, அவங்க எல்லாம் கேம் ஆடிட்டு இருக்காங்க, நீங்க மட்டும் தான் தம்பி கேங்கு அப்படின்னு சொல்லி கிறுக்குத்தனமா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு. சோ அதோட விளைவுதான் இந்த டமால் டுமீல். எல்லாமே இவர்தானா? சரி பிரச்சனை ஆயிடுச்சு, கத்தியாச்சு, சண்டை போட்டாச்சு, இப்ப சமாதானம் ஆகணும்ல. அதனால நம்ம ஜாக் போய், டேய் ஜெஃப் நீ ஏஞ்சலா இருந்தப்போ எவ்வளவு கஷ்டப்பட்ட, அப்ப எனக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் பேட்ச போடுங்க, என் தம்பி ஜெஃப்ரிக்காக அப்படின்னு சொல்லி, உனக்காக நின்னவடா இந்த அக்கா, இப்பவுமே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீயா வந்து என்ன ப்ரோவோக் பண்ணும், அது மூலியமா நான் அவுட் ஆகணும், அதுக்கப்புறம் நான் உனக்கு
உனக்கு தரணும் தான் நினைச்சேன். ஆனா நீ எனக்கு கிண்டல் பண்ற அப்படின்னு சொல்லி அதை புடிங்கிட்ட. அக்காக்கு எவ்வளவு தெரியுமா மனசு வலிக்குது. அதுக்கு மேல இந்த ரஞ்சித் சார் கெஞ்சுறாரா, கெஞ்சுன்னு கெஞ்சுறாரு. ஜெஃப்ரிக்கா இது கூட பண்ண மாட்டியா, ஜெஃப்ரி பாவம், ஜெஃப்ரி நம்ம டீம், அது இதுன்னு அதெல்லாம் நம்பிட்டேன் நான். தண்ணியே வரல அது எல்லாத்துக்கும் ஒண்ணு பண்ணுவிய. பட் உள்ள நம்ம அண்ணன் சௌந்தர்யா கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காரு, இந்த பொண்ணுக்கு பிரச்சனைனா ஜெஃப்ரி கிட்ட எல்லாம் கேட்டிருக்கணும். நான் சும்மா செவனேன்னு உட்கார்ந்துட்டு இருந்தேன், என்ன போட்டு அடிக்குது, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல சாமி அப்படின்னு சொல்ல அந்த இன்ஃபர்மேஷன் அப்படியே தூக்கின்னு வந்து இந்த 3 பீஸ்டையும் சொல்லிட்டு இருக்காங்க சௌந்தர்யா. அப்ப நம்ம ஜாக்கு ஜெஃப்ரிக்காக கெஞ்சறாரு அப்படின்னு 10 தடவை சொல்ல ஜெஃப்ரிக்கு காண்டாயிடுச்சு. எனக்காக கெஞ்சறாருன்னு தானே சொல்றேன், இப்ப பாரு எல்லார்ட்டையும் போய் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு கோவத்துல கிளம்பி போய் இனிமே ஜெஃப்ரிக்காக நீ எதுவுமே பண்ணாதீங்க, ஜெஃப்ரிக்காக நீ யாரும் சப்போர்ட் பண்ணிட்டு வராதீங்க, எனக்கு ஏதாவது பிரச்சனை நானே பாத்துக்கிறேன், என் பேரை சொல்லிட்டு நீங்க பண்ற அட்ராசிட்டி இருக்குதே அப்படின்னு எல்லார்ட்டையும் போய் கத்தி விட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப நம்ம அக்கா கட்டி புடிச்சிக்கிட்டு, டேய் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டா, நீ ஜெஃப்ரியா கேட்டிருந்தா கொடுத்துருப்பேன்டா, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா சாரிடா அப்படின்னு தூக்கி போட்ட பேட்ச் எல்லாத்தையும் திருப்பி மாட்டி விட்டு இங்க கட்டி புடிச்சிட்டு சமாதானம் ஆயிட்டாங்க. சரி அழாத. இப்ப இன்னொருத்தர் உள்ள கத்தி விட்டாங்கல்ல, அவங்கள போய் சமாதானப்படுத்தணும் இல்லையா, அதனால அங்க போய் நடந்த எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்க பண்ணது எனக்கு கஷ்டமா இருந்துச்சு சார் அப்படின்னு சாரி கேட்டு காலை தொட்டு கும்பிட ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் வேணான்னு சொல்லிட்டாரு. எதுக்கு இப்பவே கால்ல வந்து. பட் இங்க தான் நம்ம சௌந்தர்யா ஒரு கேம் ப்ளே பண்ணாங்க. எதுக்குடி அவரை பார்த்து 60 நாளா இதுதான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னேன். அது நான் எதுவும் மீன் பண்ணலாம் சொல்ல, அவர் அப்பா மாதிரி நினைச்சேன், அவர் இப்படி பேசிட்டாரு அந்த காரு அது காரு அப்படின்னு ஏதோ மழுப்பிட்டு இருக்காங்க. ஆனா பாயிண்ட் கிடைக்கல. பட் மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, சைலண்டா இந்த பீஸ் ஒரு கேம் ப்ளே பண்ணுது. ஆனா இவங்க எல்லாரும் இப்போ ஒன்னாயிட்டாங்க. அண்ட் இவர் வேற கோவா கேங்ல இருக்காரு. நாளை பின்ன மூஞ்ச பார்த்தே ஆகணும் அப்படின்றதுனால உண்மையை மறைச்சிட்டு மன்னிச்சிருங்க அப்படின்ற ஒரு வார்த்தையில சிம்பிளா முடிச்சு விட்டாங்க. அதுக்கேத்த மாதிரி நம்ம அண்ணனும், நீ யாருடா, நீ யாரு, எனக்கு நான் ஏதாவது தப்பு பண்ணா சட்டையை பிடிச்சி கேட்கிற உரிமை உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல மூஞ்ச சோகமா வச்சுக்கிட்டு கீழே பார்த்துட்டே உட்காந்துட்டாரு. அவ்வளவுதான், அண்ணனோட கேம் இந்த வாரத்துக்கு முடிஞ்சு. ஒருவேளை அடுத்த வாரமும் தாக்கு பிடிச்சாருன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் சீக்கிரப்போ லைட்டா ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டு பேலன்ஸ் இருக்கிற 5-6 வாரத்தையும் முடிச்சு விட்டு போயிடுவார். இது பேர் தான் சைலண்டா கேம் ஆடுறது. நம்ம எல்லாருமா சேர்ந்து அவனை கேம் ஆடணும்னு நினைச்சோம். ஆனா அவன் ஒரே ஆளு நம்ம எல்லாரையும் வச்சு கேம் ஆடிக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் நம்ம மஞ்சரி கேப்டனை கூப்பிட்டு, இந்த டாஸ்க் எனக்கு போர் அடிக்குது, யாருமே எதுவுமே பண்ண மாட்டீங்க, ஏதாவது பண்ணுங்க, மீட்டிங் போடுங்க, டெவில்ஸை விட்டு எங்களை ஏதாவது பண்ண சொல்லுங்க அப்படின்னு கேட்டாலும் எல்லா பீஸும் கூடி பேசிட்டு இருக்குதுங்க தவிர்த்து டாஸ்க்ன்றதையே மறந்துட்டாங்க. கண்டிப்பா இதுக்கு ஒரு பெரிய டோஸ் இருக்கும், மஞ்சரிக்கு ஒரு அப்ரிசியேஷன் இருக்கும். நான் என் கடமையை தானே செஞ்சேன், அதுக்கு பாராட்டு விழா. மொத்தத்துல இந்த டாஸ்க் எடுத்து பாத்தீங்கன்னா, முந்தானேத்து டெவிலா இருந்தாங்க தெரியுமா, அவங்க எல்லாம் சும்மா வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனா அதே நாள் ஏஞ்சலா இருந்துட்டு நேத்து டெவிலா மாறினாங்க தெரியுமா. அந்த பீஸுங்க என்ன பண்ணிச்சிங்க அப்படின்னு கேட்டா சொல்றதுக்குன்னு ஒரு சின்ன விஷயம் கூட பெருசா பண்ணல. சொல்ல போனா எப்படா முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. டாஸ்க் பத்தின புரிதல் இல்லையா, இல்ல இப்படிதான் பண்ணி பேட்ச புடுங்கணும் அப்படின்னு நினைச்சாங்களான்னு தெரியல. பட் மக்களா பாக்குற நமக்கு சுவாரஸ்யம் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. சோ சேதனே, தயவு செஞ்சு வீக்கெண்ட்ல பார்த்து சிறப்பா பண்ணி விடுங்க, உங்கள்ட்ட இருந்து பெருசா எதிர்பார்க்கிறோம். நெக்ஸ்ட் தற்போதைய டெவில் டீம்ல யார் வர்ஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்றவங்களை சூஸ் பண்ணி ஜெயில போடணும்னு சொல்லியிருந்தாங்க. அதன்படி ரயானை தூக்கி உள்ள போட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம அன்சிதா யார் கூட எல்லாம் சண்டை போட்டாங்களோ அவங்கள்ட்ட எல்லாம் போய் அழுதுகிட்டு, சாரி தெரியாம பண்ணிட்டேன், கோவப்பட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு கட்டி பிடிச்சி சமாதானம் ஆவறாங்க. இப்ப எதுக்கு அப்படி கத்தணும், டாஸ்க் முடியறப்ப எதுக்காக சமாதானம் ஆகணும், இதுதான் நமக்கு புரியவே மாட்டேங்குது. ஒண்ணு அப்படி மட்டும் இருக்கணும், இல்லனா இப்படி மட்டும் இருக்கணும். ஆனா எப்பப்ப தேவையோ அப்படி எப்படி இருந்துட்டு எப்பப்ப தேவையில்லையோ இப்படி இருக்காங்க. அதை பாக்குறப்போ நல்லா பண்றமா, சிறப்பா பண்றேன், ஆனா அதை சைலண்டா பண்ற பாரு, அதான் கெத்து அப்படின்னு தான் நமக்கு தோணுது. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. சரி, இதோட முடிஞ்சு நேத்து எபிசோட். ஆனா 24/7ல பார்த்தா யார் பெஸ்ட் பெர்ஃபார்மர், வர்ஸ்ட் பெர்ஃபார்மர், மஞ்சரி கைக்கு போன நாமினேஷன் ஃப்ரீ பாஸ், இதெல்லாம் ஏன் நேத்து எபிசோட்ல கவர் பண்ணல அப்படின்னு தெரியல. அண்ட் நேத்து டாஸ்க்குமே பாதியிலே முடிச்சு விட்டாங்க. இதுக்கு மேல இவங்கள்ட்ட சரக்கு கிடையாது அப்படின்னு நினைச்சாங்களா, இல்ல இதுக்கு மேல கொண்டு போனா இந்த டாஸ்கே கிரிஞ்ச் ஆயிரும் அப்படின்னு நினைச்சாங்களான்னு தெரியல. எது எப்படியோ ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி டியர் பேக் எண்ட் டீம் கொஞ்சம் டீமா ஆர்கனைஸ்டா ஒரு சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கு தெரியுமா, அதெல்லாம் கரெக்ட் பண்ணி பழைய மாதிரி கொண்டு போங்க. ஓகே, மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.